முஸ்லிம் அல்லாத மக்களும் கூட நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய நண்பர்கள், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க, நாம சில வார்த்தைகளை சொல்றத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அடிக்கடி சொல்றாங்களே, சொல்றீங்களே, என்ன காரணம்? ஏன் சொல்றீங்க? அப்படின்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அதுல உதாரணமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லி சலாம் சொல்றது, அது மாதிரி பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒரு காரியத்தை துவங்குறது. அதுல ஒண்ணுதான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால், அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் நான் இதை செய்யறேன், நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்பேற்பட்ட மகத்துவமான வார்த்தை. அல் குர்ஆன்ல அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை இல்லையா? அல் கஹ்ஃப் என்ற 18வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். லா தகூலன்ன லிஷைஇன், நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னி ஃபாயில் ஸாலிக கதா, நாளைக்கு நான் கண்டிப்பா செஞ்சிடுறேன் மட்டும் சொல்லாதீங்க. இல்ல ஐயஷா அல்லாஹ், கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் செய்கிறேன் என்று சேர்த்து சொல்லி பழகுங்கன்னு சொன்னாங்க. உத்தரவு, அல்லாஹ்வுடைய தெளிவான கட்டளை. அல்லாஹ் அக்பர். அல் குர்ஆன்ல